நாளை அவர்களோட முற்பகுதி ஐயாவில் ஒரு வருடம் அறிவியல் வகுப்பு போல போகுது. மக்களுக்கு வந்து ஒரு வறட்சி இருக்குமோ, இந்த வறட்சியை போகிறதுக்கு தான் மோர் கொடுத்தாச்சு. மோர் சாப்பிட்டீங்க, நீங்கள் வறட்சி இருக்காது. எனக்கு சந்தேகம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து நம்முடைய நோக்கம் அறிவார்ந்த மனிதர்களை உருவாக்குவது தான். இப்போ பட்டிமன்றங்களில் பேசுவது போல ஒரு நகைச்சுவை துணுக்குகளை வைத்து மற்ற மற்ற கதைகளை எல்லாம் பின்னி பேசுவது என்பது அது ஒரு வகை. அது பழக்கப்பட்டு போய்விட்டோம். அது தீபாவளி பொங்கலுக்கு தான் பார்த்துட்டு இருக்கேன், அதையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு தானே இருக்கும். அதுபோல சிரிப்பதற்காக நம்ம வருவதில்லை. அதனால ஒரு செய்திகளை அறிவார்ந்த செய்திகளை பேசும்போது கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். அது வறட்சி அல்ல. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், ஒரு கைத்தட்டி சிரித்து ஆரவாரம் பண்ணிட்டு இருந்தால் தான் அது நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு. எனக்கு தெரியும் உங்கள் மனது போகுங்கிற அந்த செயல்பாடு முகத்தில் நான் பார்க்குறேன். அதுவே எனக்கு போதும். கைத்தட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அது என்னை பொறுத்தவரையில் நீங்கள் வறட்சியாக இருப்பதாக நான் நினைக்கவில்லை. உங்களுடைய உற்சாகத்தை போற்றி தொடர்ந்து இதுவரையில் நாம் இந்த மனிதகுல நதி, இந்த மனித நதி புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறதுல ஊற்றெடுத்த போது என்கிற நிலையில தான் இன்னும் இருக்கும். இப்போது வரையில் அதில் தான் இருக்கும். ஏன்னா இந்த மனிதகுல வரலாற்றின் இந்த பாய்ச்சல்ல ஆற்றுப்படுத்தப்பட்ட வரலாறு என்பது பெருசு, அதுவே பெருசு. எனவே ஊற்றெடுத்த போது என்பது இன்னும் தொடங்கலை. நாம் இன்னும் மனிதகுல வரலாறு கிட்டத்தட்ட இப்போ வேட்டையாடுதல் என்பது மனிதனாக நம்ம இல்லை, விலங்கு தான். இந்த வேட்டையாடுகிற பகுதிகளில் வேட்டையாடிகளாக நம்மை பார்த்த அந்த நிலை இருக்கிறது அல்லவா. அது நிச்சயமாக அது வந்து ஊற்றெடுத்த போதில் தான் அடங்கும். அது இன்னும் ஆட்டுப்படுத்தப்பட நிலையில நாம் இல்லை. ஏன் சொல்ற கேள்வி, வேட்டையாடிகள் இப்போதுதான் 60 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு உருவான அந்த மனித குலம் சேப்பியன்ஸ் என்கிற அந்த மனித குலம் தோன்றிய பிறகு ஒரு 8 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாடுதான் நெருப்பு என்கிற ஒரு செய்தியை கண்டுபிடிக்கிறார்கள். அது எதேட்சையாக நடந்திருக்கும். அதை எப்படி கண்டுபிடித்திருப்பார்கள் என்பதற்கெல்லாம் எந்த விதமான வேட்டையாடிகள் வரை பேசுகிற எந்த செய்திக்கும் நான் ஏற்கனவே சொன்னது போல எந்த ஆவணமும் இல்லை, ஆவணப்படுத்த முடியாது. இப்பொழுது இருக்கிற மாதிரி செப்பேடோ கல்வெட்டோ வரலாற்று புத்தகங்களோ எதுவும் அப்போ கிடையாது. ஏன்னா முதல்ல மொழியே இல்லை. அப்பொழுது முறைப்படுத்தப்பட்ட மொழியே இல்லை. மொழியே இல்லை என்பது தவறு. என்னுடைய கூட்டில் சிறு திருத்தம். மொழியே இல்லை என்பது தவறு. முறைப்படுத்தப்பட்ட மொழி என்பது இல்லை. வரி வடிவம் இல்லை. வரி வடிவம் வந்ததுதான் மனிதகுல வரலாற்றில் மிகப்பெரிய புரட்சி. வரி வடிவத்துக்கு முன்னாடிலாம் வந்து எந்த விதமான ஆவணப்படுத்துதல் என்பது நடந்திருக்க வாய்ப்பில்லை. அதனால நாமே சொல்லிக்க வேண்டியது சிக்கி முக்கி கல்லிருந்து கண்டுபிடிச்சா இப்படிலாம் சொல்லலாம். ஆனால் எதேச்சியாக அது நடந்திருக்குது. மனிதகுல ஏதோ ஒரு வகையில் நெருப்பு என்கிற ஒரு செய்தி கண்டுபிடிச்சு. அப்போ நெருப்பை கண்டுபிடித்த பிற்பாடுதான் மனிதன் என்ன பண்றாங்க, இந்த உணவுகளை சமைத்து உண்பது என்பது நடக்குது. அதற்கு மேற்பட்டுதான் பற்களெல்லாம் சிறியதாகணும். இன்னும் இந்த உயிரின தன்மாற்றத்தில் முக்கியமான செய்தி என்னன்னா, எல்லா மாற்றங்களும் எதனால நடக்குதுன்னா தேவையின் பார்ப்பட்டு தான் நடக்குது. இப்போ வேட்டையாடிகளாக வாழ்ந்த காலம் மிருகங்களாக வாழ்ந்த காலம். அந்த வேட்டையாடிகள் சில காலம் மிருகங்களாக வாழ்ந்த போது அவர்களுக்கு பச்சை உணவுகளை சாப்பிட வேண்டிய கட்டாயம். அப்போ என்ன பண்ணுங்க, நேச்சுரலாகவே இயற்கையாகவே பற்கள் பெரிது பெரிதாக இருந்தால் தான் முடியும். அப்போதான் ஒரு 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 உடும்பையோ அல்லது ஒரு ஒரு மீனையோ பெரிய மீனையோ கடித்து புதற வேண்டும் என்றால் அதுக்கான பற்கள் இருக்க வேண்டாம். இப்பொழுது கூட நம்முடைய பற்களுடைய வடிவமைப்பு அப்படிதான் இருக்கு. 2 பல்லு புலிக்கு இருக்கிற மாதிரி, சிங்கத்துக்கு இருக்கிற மாதிரி, பூனைக்கு இருக்கிற மாதிரி நமக்கு இடத்துல 2 பல்லு இருக்கு. கொஞ்சம் நம்மளே கொஞ்சம் பேர் கொஞ்சம் எடுப்பா இருக்கும் சில பேருக்கு, இல்லையா? சில பேருக்கு அது உள்ள இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் அந்த பல்லு இருக்கு. அப்போ அவர்களுக்கு பற்கள் பெரிதாக இருந்த அந்த நிலை, அந்த நெருப்பு கண்டுபிடிச்சு பிறகு அந்த நெருப்பினால உணவை சமைத்து உட்கொள்வது என்று ஆரம்பித்த பிறகு அவளுக்கு என்னாச்சுங்க, பற்கள் சிறியதாச்சு. ஆன பிறகு அப்படியே என்ன வச்சுங்க, உடலும் சிறியதாச்சு. சமைத்த பிறகு உணவு என்னதுங்க, கொஞ்சமா சாப்பிட்டா போதும். இவ்வளவு எடுத்து போட்டு ஜீரணிக்கணும் அவசியம் இல்லை, கொஞ்சமா சாப்பிடும். உடல் இப்போ கூட எக்ஸாம் போகிற பசங்க சொல்லுவாங்க, வயிறு முட்டை சாப்பிட்டு போகாதா, எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. வயிறு முட்டை சாப்பிட்ட வேட்டையாடிகளுக்கு மனித மூளை வரவில்லை. அவருடைய இயக்கம் முழுக்க, உடல் இயக்கம் முழுக்க எதுக்கு பயன்பட்டு இருக்கோம், செரிமானத்துக்கே போயிருக்கும்.
செரிமானத்துக்கே பேர். உண்டு உறங்கி வாழவா பிறந்தோம் என்று அருள் எவ்வளவு இடத்துல பாடுவார். மனிதனாக பிறந்தோம், உண்டு உறங்கி வாழவா பிறந்தோம் கேட்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்டு உறங்கி வாழ்ந்தது மிருகம், மிருகத்துக்கு அடுத்தது மிருகத்திலிருந்து வந்து அந்த வேட்டையாடி மனிதன் வரை அவர்கள் எப்படி வந்தாங்க? எல்லாம் சாப்பிட வேண்டியது, ஏதாவது ஒரு புகையில படுக்க வேண்டியது, தூங்க வேண்டியது, அடுத்து இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியது, தேட வேண்டியது, சாப்பிட வேண்டியது, அப்படிதான் இருந்தாங்க. அப்போ இருந்த நிலையில இருந்து இந்த நெருப்பு கண்டுபிடிச்ச பிறகு உடலும் சுருங்கிட்டு, அதனால செரிமானத்துக்காக செலவு, அதாவது உடல் ஆற்றல் செலவு என்பது குறைந்த காலத்துல என்ன ஆச்சுங்க? மனித மூளை பெருகிச்சு. அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த வளர்ச்சி, அறிவார்ந்த மனிதர்கள் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற ஆரம்பிக்கிறாங்க. இந்த சேப்பியன்ஸ், ஹோமோ சேப்பியன்ஸ். அப்போ இந்த நிலையில மொழி என்கிற ஒரு செய்தி அடுத்ததான் வரும். இந்த ஊற்றெடுக்கும் போது மொழி என்கிற செய்தி. இந்த மொழி என்பது மனிதனுக்கே மட்டுமே உரியதா அப்படின்னு கேட்டா, மனிதனுக்கு மட்டுமே உரியது அல்ல. அதனால பண்ணுங்க, எல்லா உயிரினங்களுக்கும் ஏதோ ஒரு பாஷை இருக்கு. எல்லா பாஷையும், காக்கா பாஷையெல்லாம் தெரிஞ்சவர் ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? யாரு? காக்கா பேசுறதுல தெரிஞ்சவர் ஒருத்தர் இருந்தாரு, யாகமா முடிவர். ஒருத்தர் சொன்னார்ல, பட்சிகள் பேசுவதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார்ல. உண்மை என்னன்னா, அவர் பாதி தெரிஞ்சு வச்சிருக்காரு. பட்சிகள் பேசும், இந்த பட்சிகள் பேசுறது இவருக்கு தெரியும்னு சொன்னது வந்து பண்ணா அது நம்ம நம்பாம இருக்கலாம். ஆனா பட்சிகள் பேசும், அது பேசுகிறது. அது மாதிரி எல்லா விலங்குகளும் தங்களுக்குள்ளே ஒரு ஒளி எழுப்புவதன் மூலமாக தன்னுடைய இனத்திற்கு ஒரு செய்தியை சொல்லிக்கொள்ளும். அப்படி இந்த புத்தகத்துல ஒரு சுவையா ஒரு செய்தி சொல்றாங்க. இந்த குரங்குகள் என்ன பண்ணுமா, ஒரு விதமான ஒளி எழுப்புமா. எழுப்புனா, சிங்கம் வந்திருக்கு, அந்த இடத்துல சிங்கம் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு குறிப்பு. அப்போ உடனே அந்த குரங்குகள் எல்லாம் வேகமா மரத்துக்கு போயிருமா. அதாவது இந்த ஒரு குரங்கு சிங்கத்தை பார்த்துருச்சுன்னா அந்த ஒளியை எழுப்பிடுமா. அந்த ஒளியை எழுப்புவது என்பது என்னன்னா, இப்ப நம்ம பேசுற பாஷையில சொன்னா அர்த்தம், மரத்துல ஏறிடு, சிங்கம் வந்திருக்கு நான் சொல்றேன் இல்லையா. இப்ப நான் ஒரு குரங்கா இருந்தேன்னா கீக்கிங்க ஏதோ ஒன்று கத்தனேன்னா அது அந்த குரங்குகளுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கு, என்ன புரிஞ்சுதுங்க, சிங்கம் வந்துருச்சு, அதனால மரத்துல ஏறிடு. இதை எப்படி ஆராய்ச்சி செய்து பார்த்திருக்கிறார் என்றால், அந்த குரல் சிங்கம் வரும்போது குரல் எழுப்புகிற அந்த குரல் பதிவு செய்து குரங்குகளை வைத்து இந்த ஒளியை எழுப்பி காமிச்சா அந்த குரங்குகள் உடனே ரியாக்ட் பண்ணலாம், டக்குன்னு உடனே மரத்தில் ஏறிடு. அப்படின்னா என்ன அர்த்தங்க, இந்த குரங்குக்கு இந்த பாஷை புரிஞ்சிருக்கிறது, குரங்கு பாஷை. அதுக்கு பேரு குரங்கு பாஷை. நம்ம பேசுறது மனித பாஷை. அது மாதிரி பட்சிகளுக்கு பாஷை இருக்கு. இப்போ சமீப காலமாக ஒரு சந்தன கடத்தல் வீரப்பன் என்கிற ஒரு நபரை பற்றி உங்களுக்கு பேசும்போது, அந்த வீரப்பன் பேசுகிற அந்த பேட்டியிலெல்லாம் நீங்கள் சொல்ல கேட்டிருப்பீங்க. நான் வந்து பறவைகளின் பாஷையை வச்சு மனித நடமாட்டத்தை கண்டுபிடிச்சிருவேன், அதனாலதான் நான் தப்பிப்பேன், உடனே இடத்த மாத்திடுவேன் அப்படின்னு ஒரு பேட்டியில சொல்லுவார். அது கூர்ந்து கவனித்தா, அதனுடைய ஒளியை கவனித்தா, அந்த ஒளி இது போன்ற ஒரு ஒளி எழுப்பினால் அது இதற்காக. பறவைகள் தன்னுடைய இனச்சேர்க்கை, அதாவது இனப்பெருக்கத்திற்காக, உணர்ச்சிக்காக ஒரு விதமான குரலை எழுப்புமா. அப்பொழுது அந்த ஆண் பறவைகள் அதுக்கு தயாராகும். இப்படி பாஷைகள் இருந்து கொண்டேதான் இருந்திருக்கு. அது மனிதனுக்கும் வந்திருக்கு. அது எப்போ வந்திருக்குன்னா 70,000 ஆண்டுகளுக்கு முன்புதான் இந்த மனித குலத்துல மொழி என்கிற ஒரு கட்டமைப்பு உருவானதாக ஒரு கணக்கு சொல்லணும். மொழி என்கிற ஒரு கட்டமைப்பு 70,000 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்போ பறவைகள், விலங்குகள் எல்லாம் வடிவத்தில் பேசினாலும் மனிதனுக்கு வந்த மொழி, அந்த முதல் மொழி எதற்கு பயன்பட்டதுன்னா, எதற்கு பயன்பட்டது? தகவல் தொழில்நுட்பத்துக்கா, அறிவியல் ஆராய்ச்சிக்கா, வேற எதுக்கு? வம்பு பேச்சுக்கு தான். வெறுமன வம்பு பேச்சுக்கு தான். அந்த வம்பு பேச்சுக்கு என்பது எங்க ஆரம்பிச்சதுங்க? 70,000 ஆண்டுகளுக்கு முன்பு. இந்த புத்தகத்துல சுவையாக சொல்லுகிறது, இப்பொழுதும் கூட ஒரு நிறுவனத்தின் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிற ஒரு இயக்குநர்கள், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்று சொல்லுவாங்கல்ல, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கூட்டம் வரைக்கும் என்ன பேசுவாங்கன்னா, அந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சி, விற்பனை, திட்டங்கள், இதை பற்றிலாம் பேசுவாங்க. அதை முடிச்சுட்டு சாப்பிட உட்கார இடத்துல அவன் அப்படி, இவன் அப்படி, அவன் கடன் வாங்கி இன்னும் கொடுக்கவே இல்லை, வாங்கின கடனை திருப்பி கொடுக்காதவன், இப்படி பலவேறுபட்ட செய்திகள், சம்மந்தமே இல்லாத செய்திகளை தான் பேசுவாங்க. அந்த வம்பு பேசுவது என்பது எங்கிருந்து வந்ததுங்க?
அங்கிருந்து வந்ததுதான். இன்னைக்கு வரைக்கும் வம்பு பேசாத ஆட்கள் யாருமே கிடையாது, என்னையும் உட்பட. அது ஒரு ரிலாக்ஸேஷன். மக்களுக்கு இருக்கிற பெரிய ரிலாக்ஸேஷன் என்னன்னா வம்பு பேசுவது. வம்பு பேசுவது என்ன, குறைந்தபட்சம் ஒருத்தரை பத்தி பேசுவது. அவதூறு பேசுவது என்பது நான் சொல்லலை, அவதூறு பேசுவது என்பது இல்லை. அவதூறு பேசுவது அடுத்த கட்டம். வம்பு பேசுவது என்பது ஒரு பொருளற்ற பேச்சு. அது ஒரு பொருள் இல்லை. இப்போ எனக்கு எனக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு எக்ஸை பற்றி பேசுவதில் என்ன பொருள் இருக்குது? அவரு சாப்பிட்டா என்ன, சாப்பிடலாம் என்ன, அவர் போட்டுருக்க ட்ரெஸ் நல்லா இருந்தாங்க, நல்லா இல்லைன்னா என்ன, அவர் கார்ல வந்தாங்க, பைக்ல வந்தாங்க, அவர் நடந்து வந்தாங்க, எனக்கு ஒன்றும் சம்மந்தமே இல்லை தானே. ஆனால் அதை பற்றி பேசுவதில் எனக்கு ஒரு இன்பம். அது போட்டுருக்க சட்டையை பாருங்க, என்ன கலர், இதெல்லாம் ஒரு கலரா, இது ஒரு சட்டை போட்டு வராது, இது ஒரு பேச்சு, இது வம்பு பேச்சு. இது எதுக்கு பயன்படுமா? எந்த விதத்தில் பயன் இல்லை. இது எங்கிருந்து வந்ததுன்னா, மனிதன் முதல்ல 70,000 ஆண்டுகளுக்கு முன்னர் பேசிய பேச்சுக்கள் அத்தனையும் வம்பு பேச்சு, சும்மா பேசிட்டு இருந்துதான். அந்த மொழியிலையும் வளர்ச்சிகள் வந்த பிறகுதான் நம்ம இன்னைக்கு அது அந்த மொழியினுடைய பயன்பாடு எங்க இருக்குங்கிறது ஆஃப்டர்நூன் பார்க்க போறோம். வருகிற இந்த மாலை அமர்வுல அதெல்லாம் பார்க்க போறோம். இப்போ அதுல இருந்து அப்படியே வர 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 ஒரு பஃபே போறோம். சில பேர் தட்டில் பார்த்தீங்கன்னா பஃபேங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு உணவு வகைகள்லாம் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கோம். நமக்கு வேண்டியதை நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அப்படிதானே? தயிர் சாதம் இருந்தால் தயிர் சாதம் வச்சுக்கலாம், அதுக்கான முறுக்கை வச்சு சாப்பிடலாம். நீங்க பாருங்க, ஒரு டாக்டர் வீட்டு கல்யாணத்துக்கு போயிருந்தோம், நானும் எங்கள் வீட்டம்மாவும் போயிருந்தோம். எங்கள் வீட்டு எது டாக்டர் ரொம்ப பிரமாண்டமாக பண்ணாருங்க அந்த கல்யாணத்தை. ஒரு 50-60 வகையான ஸ்வீட்ஸு. டாக்டர் கோபாலகிருஷ்ணன் ஜெனரல் ஹாஸ்பிட்டலில், ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் ஒரு நியூராலஜிஸ்ட். ஒரு 10-20-30 வகை ஸ்வீட்ஸ் ஒரு லைனில். ஒரு லைன் முழுக்க இந்த நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ், ஒரு லைன் முழுக்க பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வகையாக அந்த மாதிரி வச்சுருக்கு. நல்ல பேட்ஷீட்லாம் டீசெண்டாக தான் போட்டிருக்காங்க, நல்லா அருமையாக தான் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, புடவைலாம் அருமையாக கட்டிருக்காங்க, பட்டு புடவை தான். ஒவ்வொருத்த தட்டிலும் 30 ஸ்வீட்ஸ் இருக்கு. அங்கே ஆரம்பிச்சாங்கன்னா நடுவில் யாருன்னா வந்தாங்கன்னா ஒரு அம்மா குரல் கொடுறாங்க, எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு. என்ன எக்ஸ்கியூஸ் மீனா என்ன அர்த்தம்னா உள்ள நுழையாதா படவா அப்படிங்கிற பொருள். யாராவது நடுவில் வந்து அந்த ஸ்வீட் வாங்கணும் உள்ள வந்தாங்கன்னா இந்த பக்கம் ஒரு ஏற்கனவே 20 ஸ்வீட் வாங்கிட்டாங்க. இது நடந்தது, அதான் சொல்றேன். 20 ஸ்வீட் வாங்கிட்டாங்க, 20 ஸ்வீட் இருக்கு. நடுவில் ஒருத்தர் வந்து அந்த ஸ்வீட் பிடிக்கணும்னு கையை நீட்டினாங்கன்னா எக்ஸ்கியூஸ் மீ எதுக்கு இங்கே வர அப்படிங்கிறது. அந்த 20 ஸ்வீட்டை வாங்கி சாப்பிட முடியாது நிச்சயமா. அந்த தட்டு பஃபே தட்டு அத்தனையும் மீன். இன்னைக்கு கல்யாணங்கள்ல பெரும்பாலும் வந்து ஒரு பந்தாக்காக தான் நம்ம ஒரு 30 வகையான உணவுகள், 20 வகையான 3 ஸ்வீட்டு 4 ஸ்வீட்லாம் போடுறோம். ஆனால் பெரும்பாலும் அப்படியே மடிச்சு வச்சுட்டு தான் போடுறோம். எதுக்கு இந்த கதையெல்லாம் சொல்லிங்கன்னா, இதுவும் எங்கிருந்து வந்ததுன்னா வேட்டையாடி மனிதர்கள் தான். ஏன் வேட்டையாடி மனிதர்கள் வந்ததுன்னா, அவர்களுக்கு ஒரு இடம் கிடையாது, உணவு நிரந்தரம் கிடையாது, சேமித்து வைக்கிற பழக்கம் கிடையாது. அதனால எங்க கிடைக்குதோ அங்க வயிறு முட்டை சாப்பிடுறது. எங்க கிடைக்குதோ அங்க வயிறு முட்டை சாப்பிடுறது அப்படிங்கிற பழக்கம் எங்கிருந்து வந்ததுங்க? வேட்டையாடி மனிதர்கள் இருந்தது. அது நம்ம கிட்டே இருக்கு. எங்க இருக்கு? பஃபேல இருக்கு. அது எங்க இருந்தாலும் அங்க இருக்குதான் போதும். அந்த ஸ்வீட்டு ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு வந்து அப்புறம் கூட எடுத்துக்கலாம். ஆனா எந்த மனிதனுக்கும் அப்படி தோன்றதே கிடையாது. தட்டில் எடுத்து வச்சுக்குவோம், கணக்கு வச்சு என்ன பண்ணுறது. அது அங்க இருக்கு. ஏன்னா தப்பு சொல்லல, மனிதர்கள் இன்றைக்கு வரைக்கும் சமூக விலங்குகள். அதுக்கு சொல்லுவாங்க, மனிதர்கள் இன்றைக்கு வரைக்கும் சமூக விலங்குகள். அந்த குணம் அப்படியே இருக்கும், அந்த இடத்துல இருந்து அப்படியே இருக்கு. வம்பு பேசுவதும் அங்கிருந்து வர்றதுதான். கிடைச்சதெல்லாம் அள்ளி கொட்டிக்கிறது. இது இந்த குஜராத்ல ஒரு பூகம்பம் ஒன்று நடந்தது. ஏன் குஜராத் பூகம்பத்துக்கு போவானே, நம்முடைய சென்னையில ஒரு பெருவெள்ளம் வந்தது, ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். அந்த பெருவெள்ளத்தின் போது பால் வந்து 20 ரூபா பால் 150 ரூபா வித்தது. ஏன்? ஒன்று மனிதனின் பேராசை, இன்னொன்று ஒரு மனிதன் கூட தன் வீட்டுக்கு இன்னொரு ஒரு நாளைக்கு போதுமான அளவுக்கு பால் வாங்கல, இன்னொரு 1 மாசத்துக்கு தேவையான வாங்கி அடிக்கலாம். காணாம போச்சு, என்ன பண்றது? இது மனித இயல்பு. ஏன்னா நம்ம அங்கிருந்தா வந்தோம். அது கிடைச்சதுன்னா எடுத்து சுருட்டி வச்சுக்கிறது, கிடைச்சதுன்னா எடுத்து வச்சுக்கிறதுங்கிறது ஏதோ அரசியல்வாதிகளை குறை சொல்லாதீங்க. அரசியல்வாதிகள் யாருங்க? மனிதர்கள் தானே. கிடைக்கும் போதே சுருட்டு 1400 கோடி 2000 கோடி 3000 கோடி சுருட்டி வை, நாளைக்கு உதவும். ஆனால் உண்மையில் பணத்தை பற்றி பின்னாடி பேச போறேன். மாலையில் பணத்தை பற்றி பேசுவேன். பணம் பற்றிய பணத்தினுடைய உபயோகம் பற்றி எல்லாம் பேசுவோம். மனிதர்கள் வரலாற்றில் மிக முக்கியமான பங்கு பணத்துக்கு இருக்கு.
அதை பற்றிலாம் பேச போறோம். அப்போ அந்த பணத்தை சேகரிப்பதிலிருந்து, உணவை அடுக்குவதிலிருந்து, கள்ள மார்க்கெட் என்று சொல்கிறவன், அரிசி மூட்டைகள் எல்லாம் சொல்லலாம், மைக் இருக்கு இருந்தாலும் சொல்றேன். ஒரு மந்திரி பேர் சொல்லாமல் சொல்லலாம். ஒரு மந்திரி அவர் வீட்டில் பல லாரி மணல் அடுக்கப்பட்டிருந்த மணல் குவியல், தெரியுமா உங்களுக்கு? ஒரு செய்தி, மணல் குவியல். நீங்க யோசிச்சு பாருங்க, மணல் மிக முக்கியமானது, அது அவர் வீட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதெல்லாம் எங்க இருந்து வந்ததுங்க? இந்த மனிதன் எங்க கொண்டு வந்தாரோ, வேட்டையாடுகிற மனிதன் எங்க கிடைக்குதோ அங்க அப்படியே எடுத்து மொத்தமா சாப்பிட்றது, மொத்தமா சேர்த்து வச்சுக்கிறது, அதாவது எடுத்து கொட்டிக்கிறதுங்கிறது நடந்த காரணத்தினால அது அங்கிருந்து வந்தது. அதே மாதிரி ஒரு மனிதன் மெல்ல 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 வேட்டையாடி மனிதன் எப்படியெல்லாம் இருந்தான் என்ற போது சில செய்திகள் கசக்கும், ஆனாலும் கூட அதுதான் உண்மை. வேட்டையாடி மனிதனிடத்துல ஒருவனுக்கு ஒருத்தி என்பது இருந்தது இல்லை, இருக்கவும் முடியாது, வாய்ப்பு இல்லை. ஏன்? விலங்கு, கிட்டத்தட்ட விலங்கு, 90% வந்து அவன் விலங்கு. அந்த விலங்கினத்துல அப்படி ஒரு கற்பு நெறியோ அப்படி ஒழுங்குபடுத்தப்பட்ட குடும்ப அமைப்போ இல்லாத காரணத்தினால அங்க ஒருவனுக்கு ஒருத்தி இல்லை என்பது மட்டுமல்ல, ஒரு வித்தியாசமான செய்தி என்னன்னு கேட்டா, ஏன்னா இது வந்து மனவளக்கல் பேராசிரியர்களும் இருக்கீங்க, மனவளக்கலை பயில்பவர்களும் இருக்கீங்க, நீங்களும் தெரிஞ்சுக்கணும். யாரும் கூட சொன்னாங்க, இது வந்து உயிரின தன்மாற்றத்தை பற்றி பேச, உயிரின தன்மாற்றத்தில் நம்ம பேசுகிற செய்திகள்ல அட்வான்ஸ்டா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம இதெல்லாம் பார்த்தா தான் நமக்கு தெளிவாயிடும் உயிரினம். வேட்டையாடிகள் மத்தியில ஒரு பழக்கம் இருந்திருக்கு. என்னன்னு கேட்டா, ஒரு பெண் என்ன நினைப்பாலாம், ஒரு வலிமையான ஆணோடு உடலுறவு கொண்டால் பிறக்கிற குழந்தை வலிவானதாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் அறிவு செயல்பாட்டோடு பிறக்கிற குழந்தையோட அந்த ஆணோட உறவு கொண்டால் அறிவு கொஞ்சம் மேம்பட்ட நிலையில குழந்தை பிறக்கும். அப்போ இந்த 2 பேரோட உறவு கொண்டா உடல் வலிவோடும் குழந்தை இருக்கும், அறிவு வலிவோடும் குழந்தை இருக்குங்கிற நம்பிக்கை வேட்டையாடை மத்தியில் இருந்ததுனால பல ஆண்களோடு உறவு கொண்டு பல விந்தணுக்களின் மூலமாக தான் குழந்தை பிறக்கிறது என்று வேட்டையாடிகள் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் என்பது சான்று. பிற்பாடு வந்ததுதான் அறிவியல் கூறப்படுது. ஒரு ஆண் எப்படி இருந்தாலும் ஒரு குழந்தைக்கு தகப்பன் என்பவன் ஒருவனாக தான் இருக்க முடியும், ஒரு விந்தணு தான் அந்த கருப்பையில உள்ள போக முடியும் அப்படிங்கிறதுலாம் பிற்பாடு அறிவியல் சொன்ன செய்திகள். அதுக்கு முன்னாடி வேட்டையாடிகள் நிலையில் அப்படி இல்லை. அவங்க எப்படி இருந்தாங்க, பல உறவுகள், அதே மாதிரி பல விந்தணுக்கள் சேர்ந்தால் குழந்தை வந்தது என்கிற ஒரு நிலை. அதே மாதிரி வேட்டையாடிகள் இடத்துல பொருட்களை சேர்த்து வைக்கிற நிலைமை இல்லை. நாம எப்படி இருந்தோம்னா பொருட்களை சேர்த்து வைக்கிற நிலைமை இல்லை. ஆனா அதுலதான் நாம அறிவு வளர்ந்த பிறகு, பணம் வந்த பிறகு, பணம் என்கிற ஒரு கண்டுபிடிப்பு வந்து அது பின்னாடி இருக்கு. நான் மதியம் சொல்ல வேண்டிய செய்தி இப்ப சொல்லக்கூடாது. அது வந்த பிறகுதான் நமக்கு பொருட்கள் சேர்க்கிற ஆசை வந்தது. வேட்டையாடிகள் உணவை வந்து கிடைத்த இடத்துல நிறைய உட்கொண்டாங்கிற செய்தியை சொன்னேன், அது உண்மை. இன்றைக்கும் பார்க்கலாம், நீங்க ஒட்டகம் பார்த்தீங்கன்னா ஒட்டகம் போகிற இடத்துல தண்ணீர் நிறைய கிடைச்சுன்னா ஒரு 90-100 லிட்டர் உள்ள எடுத்து வச்சுக்கணும், அது பிற்பாடு பயன்படுத்திக்கணும். அது இயல்பு, விலங்கினுடைய இயல்பு. வேட்டையாடிகளுக்கு அந்த இயல்பு இருந்தது. ஆனா அவர்களுக்கு இல்லாதது என்னன்னு கேட்டா, அவர்கள் எந்த இடத்துலையும் பொருட்களை சேர்த்து வைக்கிறார்கள். நிறைய எடுத்து அடுக்கி வெளியே வச்சுக்கலாம். அதாவது இப்போ என் நண்பர் ஒருவர் சொல்லுவார், அவர் வாரம் முழுவதும் ஏதாவது ஒரு எண்ணி செஞ்சு எடுத்துட்டு வருவார் ஆஃபீஸ்க்கு. இது எப்படிங்க தினமும் எப்படி செய்யறாங்க, வாங்கி கடையில் வாங்கி செய்யறாங்க நான் கேட்டால் சொல்லுவார், இல்லை இந்த வாரம் போன வாரம் காசிப்பேட்டுக்கு போனேன்னா ஒரு 5 கிலோ இறா வாங்கிட்டேன், 5 கிலோ மீன் வாங்கிட்டேன். சொல்லுவார் 5 கிலோ இறாவும் 5 கிலோ மீன் எங்க இருக்குங்க? அவங்க வீட்டில் ஒரு சுடுகாடு இருக்கு. அந்த சுடுகாடுக்கு பேர் என்னங்க? அந்த சுடுகாட்டில் வச்சுருவாரு. இந்த அப்பப்போ எடுத்து தினமும் செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த பழக்கம் வேட்டையாடிகள் இல்லை. இதெல்லாம் அறிவார்ந்த சமூக பிற்பாடு வந்த பிறகு அறிவியல் புரட்சியினால் வந்த கேடுகள் எல்லாம் பின்னாடி. ஆனால் அந்த விஷயம் அவங்க இடத்துல அந்த மாதிரி நிறைய விலங்குகள் அடித்து பக்கத்தில் வச்சுக்கிறது, நிறைய கனிகளை காய்களை பறித்து பக்கத்தில் அடிக்கிட்டு கொள்வது என்கிற அந்த நிலைப்பாடுகள் நம்முடைய மூதாதையருக்கு இல்லை. நம்முடைய மூதாதையருக்கு வந்தது என்ன கேட்டால் வம்பு பேச்சு. நம்முடைய மூதாதையருக்கு வந்தது என்ன, கிடைச்சா நிறைய சாப்பிட்றது, உணவில் அளவு முறை சொல்ல அது கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா அன்னைக்கு ஒரு கட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குன்னா அதுக்கு காரணம் நம்ம ஜீன்ல அங்கிருந்து வந்திருக்கிறோம். ஆனா அங்க இல்லாத ஒன்று என்ன கேட்டா, அங்க பொருட்களை சேர்ப்பதில்லை என்பதுதான். அதே மாதிரி
விலங்குகளிலேயே மனிதர்கள் முதலில் பழக்கப்படுத்திய, அவர்களால் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு எதுன்னு கேட்டா, இன்னைக்கு வரைக்கும் அவர்கள் பழக்கப்படுத்தி வளர்த்து கொண்டிருக்கிற ஒரு விலங்கு என்னது? வேட்டையாடிகளுக்கும் என்ன இருந்தது? இன்னைக்கு இது அப்படி கொஞ்சம் அப்படியே சமயம் சார்ந்து கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா, அந்த பழக்க வழக்கம் சார்ந்து யோசிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா, நாயும் நம்ம வணங்குறோம். நாயின்னா என்ன பேருங்க? பயம். அதே மாதிரி மாடையும் வணங்குறோம். இதெல்லாம் வேட்டையாடிகள் காலத்திலேயே வந்து அவர்கள் வளர்த்து அவர்களோடு வளர்ந்த மிருகங்கள்ல மிக முக்கியமான ஒன்று எதுன்னு கேட்டா நாய், பசு போன்ற விலங்குகள். சரியா? அது ஒன்று. அடுத்த செய்தி, அவர்கள் என்னென்ன உணவுகள் சாப்பிட்டிருப்பார்கள் என்கிற செய்திகளை உங்களுக்கு சொல்றேன் சுருக்கமா. என்னென்ன வகையான உணவுகள் சாப்பிட்டிருப்பாங்க? பர்கர், பீஸா, என்ன சாப்பிட்டிருப்பாங்க? நீங்க நம்பவே முடியாது. கரையான்கள். இன்னைக்கு கரையான்கள் நம்ம சாப்பிடுவோமா? சாப்பிடல. ஆனா கரையான்கள் இன்னைக்கும் வந்து சைனா போன்ற நாடுகள்ல நாம சாப்பிடாதான் அவங்க சாப்பிடுவாங்க. தேல் சாப்பிடுவீங்களா நீங்க? அவங்க சாப்பிடுவாங்க. கரப்பாம்பூச்சி சாப்பிடுவீங்களா? பூரான் சாப்பிடுவீங்களா? அவங்க சாப்பிடுவாங்க. ஏன்னா வேட்டையாடிகள் அந்த நிலையிலிருந்து வந்தவர்கள்ல ஹோமோசேபியன்ஸ்ல நாடுகள் குழுக்களா வரும்போது அந்த குழுக்கள்ல இந்த மேம்பட்ட நிலைகள் வருகிறது. அதை அருட்தந்தை ஒரு பாடல்ல சொல்கிறார். அதையும் உங்களுக்கு சொல்ல போறேன். அது இருக்கு. சைன மக்கள், சீன மக்கள் அவருடைய உணவு பழக்கத்தை பார்த்தா இந்த மாதிரியான ஒரு பெரிய, நம்ம யூடியூப்ல தான், நானும் வெளிநாடு இது வரைக்கும் போகல. அது போன பேச்சும் போது ஒரு 1/2 மணி நேரம் வெளிநாடு போனதே பேசலாம். அதுக்கான வாய்ப்பு எனக்கு இல்லை. நிறைய பேச்சாளர் அப்படிதான், நான் அந்த ஊருக்கு போயிருந்த போது ஆரம்பிச்சாங்க, அதில் ஒரு 10 நிமிஷம் பேசிட்டுமா, அந்த மாதிரியான வாய்ப்பு எனக்கு இல்லை. ஆனால் நம்ம யூடியூப்ல பார்க்குறோம். யூடியூப்ல சைனா மார்க்கெட்டை பார்க்குறோம். அங்கே பார்த்தா இந்த மாதிரியான நாம நினைச்சே பார்க்க முடியாத பூரானும், வள்ளியும், கரப்பாம்பூச்சியும், தேலியும் சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ அதைத்தான் வேட்டையாடிகள் சாப்பிட்டு அங்கே உணவுகளா. எவ்வளவு காலம் வாழ்ந்திருப்பாங்க நம்முடைய மூதாதையர்? இல்ல அவங்க போர் அடிக்கணும்னு எடுத்து போல ஏதோ போன் வந்துச்சு, அதனால சரிங்க. அது ஏன்னா இது கேள்வி பதில் மாதிரி ஏன் போடுறது, கொஞ்சம் ஐயா சொன்ன மாதிரி கொஞ்சம் உங்களை இன்க்ளூசிவா இருக்கணும். வேற யாராவது யூகிங்களேன், வேட்டையாடிகள் எத்தனை வருடங்கள் வாழ்ந்திருக்காங்க? இதெல்லாம் கற்பனைக்கு உட்பட்ட செய்தி. ஆனா உண்மையான செய்தி என்னன்னா, வரலாற்று செய்தி, அறிவியல் செய்தி என்னன்னா, அவருடைய சராசரி ஆயுட்காலம் 30 to 40 ஆண்டுகள். அது ஆச்சரியமான செய்தி. அதுக்கு தான் இன்னைக்கு பேசுறது. கற்பனையா சொல்லிட்டு 100, 120 ஆண்டுகள், 400 ஆண்டுகள்லாம் சொன்னா 400 ஆண்டுகள் வாழ்ந்துருக்கோம் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? அதெல்லாம் இல்லை. அது வந்து 30 to 40 ஆண்டுகள் தான் அவருடைய என்னங்க சராசரியா. ஏன்? அறிவியல் முன்னேற்றம் அதெல்லாம் தான் ஆய்வு இருக்கிறதுக்கான காலங்களா மாறி இருக்கு. நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, நமக்கு முந்தின ஜென்ரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப எனக்கு 58 வயசு ஆகுது. என்னுடைய தாத்தா 58 வயசுல எப்படி இருந்திருப்பாருன்னா, வாக்கிங் ஸ்டிக்கோட தான் நடந்துருப்பாரு. சிவாஜி கணேசன் உயர்ந்த மனிதன் பாத்தீங்களா? அவருக்கு என்ன பெருசா வயசு இருக்காங்க? 50-55 வயசு தானே இருக்கும் அந்த கேரக்டருக்கு. ஆனால் கையில் என்ன பண்ணுவாங்க? வாக்கிங் ஸ்டிக்கோட தான் நடப்பாரு. அந்த காலத்தில் 50 வயசு ஆயிடுச்சுன்னா வாக்கிங் ஸ்டிக்கோட தான் நடப்பாங்க. இப்போ நம்ம 58, 75, என்னுடைய இலக்கிய உலகத்தில் என்னுடைய நண்பர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் 75, 80 அந்த வயசுல தாராளமாக. என்னோட நேற்று ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் இருக்கிறவர் 77 வயசு. 60 கூட புல்லட்ல கால் எடுத்து போட்டு உட்காந்து வராரு. 77 வயசு வருது. அது அறிவியல் முன்னேற்றத்தினால நமக்கு ஆயுட்காலம் இப்போது சராசரி ஆயுட்காலம் முன்னேறி. முன்னாடி 50 to 60 தான் சராசரி ஆயுட்காலம். போன ஜென்ரேஷன் வரைக்கும் 50 to 60 வயசுனா ஆல்மோஸ்ட் பழுத்த கிழம். ஐயா தப்பா நினைச்சுக்கிறேன், நானும் அங்கே தான் வரேன். இப்போ அப்படி சொல்லவே முடியாது. 80 வயசானாலும் கிழம்னு யாருமே சொல்ல முடியாது. எல்லாரும் இளைஞர்கள் 60-70 வயசு வரைக்கும். இது அறிவியல் முன்னேற்றத்தினால வருது. அதனால அறிவியல் முன்னேற்றம் இல்லாத அந்த வேட்டையாடை சமூகத்தில் ஆயுட்காலம் என்பது 30 to 40 இருக்கு. அதே மாதிரி இன்று அளவிற்கும் ஒரு சனிக்கிழமை இறந்தாங்கன்னா ஒரு சடங்கு ஒன்று பண்ணுவாங்க. என்ன சடங்கு? அந்த கோழி என்னங்க பாவம் பண்ணுச்சு? அதுவும் அந்த கோழி பண்ண பாவம் பெரிய பாவம் கருப்பா பிறந்தது தான். அந்த கோழி பண்ண பாவம் கருப்பா பிறந்தது.
அதுலயும் ஆணா பிறந்தது அப்படிதானே கட்டணம் சொல்றது. ஆணா பிறந்த பாவம், கருப்பா பிறந்த பாவம், அது சனிக்கிழமை பிறந்தோட தனியா போகக்கூடாது கூட இந்த கோழியை கட்டுவாங்கல்ல. இது எங்க இருந்து வந்ததுன்னா நம்முடைய வேட்டையாடிகள் சமூகம் அந்த காலத்துல இருந்து இதை மூட பழக்க வழக்கமாக செய்து கொண்டிருக்காங்க. அப்படி ஒரு சமூகம் இந்த 1960 வரையில அஷே அப்படிங்கிற ஒரு பழங்குடிகள் வேட்டையாடிகள் பராகுவே நாட்டில் இருந்திருக்கிறாங்க. அவர்களிடத்துல என்ன ஒரு மதிப்பு மிக்க ஒருவர் இருந்தால், சனிக்கிழமை இருந்தாலும் இல்லை, இந்த ஒரு மாதத்துக்காக மதிப்பு மிக்க ஒரு பெரிய ஒரு தலைவர் வச்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு ஊர் தலைவர் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஊர் தலைவர் இறந்தா அவரோட கூடவே ஒரு சிறுமி, அந்த பொண்ணு என்ன பாவம் கிடையாது, ஒரு சிறுமி, அவளையும் கொண்டு புதைக்கிறதுங்கிறது ஒரு படங்கா இருக்கு. வேட்டையாடிகள் செய்து கொண்டிருந்த அந்த மூடத்தனத்தை எவ்வளவு கால ஆண்டுக்கு முன்னாடிங்க? கிட்டத்தட்ட 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி, அல்லது வச்சுக்கலாம் ஒரு 30,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன செய்து கொண்டிருந்தார்களோ அதையும் இப்பவும் நம்ம செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ அது எதுக்கு கட்டுறாங்கன்னே தெரியாது. அந்த கோழி பாவம் இருக்கு. நான் கூட ஒரு சில பார்க்கும்போது எனக்கு என்னடா இது எதுக்கு தான் இதை கட்டி தொங்க தலைகெடுத்து கட்டி தொங்க. அந்த மாதிரி ஒரு காரணமும் இல்லாம ஒரு முதியவர் இறந்து விட்டா அவரோட சேர்ந்து என்ன பண்ணுறதுங்க, ஒரு சிறுமியை கொண்டு புதைப்பது என்கிற சடங்கு வேட்டையாடிய சமூகத்தில் கொஞ்சம் ரொம்ப காலம் இருக்கு. அது 1960 வரை இருந்த அந்த பராகுவே நாட்டில் இருந்த அந்த ஆஷே பூர்வ ஜென்ம குடிகள், பழங்குடிகள் அவர்களிடத்துல இருந்திருக்கு. வேட்டையாடிகள் இடத்துல இருந்த மிக முக்கியமான இன்னொரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி உங்களுக்கு சொல்றேன். அது என்னன்னா, அப்பா நம்ம தப்பிச்சோம், அது இல்லை, இன்னும் கண்டினியூ ஆகும். அது என்னன்னு கேட்டால் வேட்டையாடிகள் தங்களில் வயதானவர்கள், முதியவர்கள் இனிமேல் எதற்கும் பயன்பட மாட்டார்கள் என்றால் போயிட்டே இருக்கும், போய் இடத்துல விட்டுருவாங்க. அங்கேயே கடை அவ்வளவுதான். அந்த மலையில அங்கேயே விட்டுருவாங்க. அவ்வளவுதான். அதான் வரேன். நீங்க முந்திக்கிட்டீங்க, நான் என்ன பண்றது? போயிட்டே இருக்கும் போது அந்த இடத்துல அப்படியே விட்டுறது. விட்ட பிறகு அந்த மனிதன், வயதான மனிதன் எதேச்சியாக திரும்ப உயிர் பெற்றான வரம், இல்லைன்னா அவன் அப்படியே நோய்வாய்ப்பட்டு அங்கேயே சென்று போயிடும். இது வேட்டையாடிகள் காலத்தில் இருக்கு. அது எது வரைக்கும் தொடருதுங்க? இது வரைக்கும் தொடருது. இதுக்குதான் அதை லிங்க் பண்றதுக்கு தான் சொல்லுவார். வேட்டையாடிகள் எவ்வளவு காலம் அறிவியல்ல இந்த மனித நதி ஊற்றெடுத்த போது என்னென்ன பழக்கத்தெல்லாம் வச்சிருந்ததோ, அதுக்கு முன்னாடி விலங்குகள் இடத்துல என்னென்னலாம் பழக்க வழக்கங்கள்லாம் வச்சிருந்ததோ அதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம கிட்ட தொக்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு பக்கம் முன்னேற்றம் இருக்கு, அதுவும் நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா முதிய பெண்மணிகள், வயதான முதியவர்கள் யாராக இருந்தாலும் எந்த நேரத்திலையும் அவங்க பயன்பட மாட்டாங்கன்னா அவங்க சாகடித்து விடுவது என்கிற ஒரு செய்தி வந்து அவங்களுக்கு இருந்திருக்கு. வேட்டையாடிகள நீங்க நினைக்கிற மாதிரி கடவுள் நம்பிக்கை, இந்த சடங்குகள் இதெல்லாம் இருந்திருக்குமா? சினிமாவில் காட்டுறாங்க அந்த மாதிரி. ஆனா கடவுள் நம்பிக்கை, மத சடங்குகள் எல்லாம் வந்து வேட்டையாடுறதுல இல்லை. அதான் நான் ஒரு ஒரு இடத்துல உங்களுக்கு குறிப்பிட்ட பேசும்போது, ஒரு பக்கம் இந்த மாதிரியான விலங்குகள் சார்ந்த பண்புகள் வேட்டையாடுகளிடத்துல சோபியன்ஸ் இருந்தது என்னாலும் கூட அவர்கள் மற்ற விதங்களில் சுதந்திரமானவர்களாக இருந்தார்கள். எந்த விதமான சமூக கலாச்சார அந்த பண்பாட்டு விலங்குகள் கூட்டப்படாமல் சுதந்திரமாக திரிந்தவர்கள் நம்முடைய சேப்பியன்ஸ் வேட்டையாடிகள். இந்த ஹோமோ சேப்பியன்ஸ் சொல்ல வேட்டையாடி அப்படிப்பட்டவர்கள் அவர்களுக்கு பிரார்த்தனைகள் இருந்தது அப்படிங்கிற செய்திகள் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை. அதே மாதிரி அவர்கள் வேட்டையாடல எந்த வித அரசியல் கட்டமைப்பும், குடும்ப கட்டமைப்பும், சமூக கட்டமைப்பும் இல்லை என்கிற ஒரு செய்தி. இதெல்லாம் வேட்டையாடு. அதுக்கப்புறமா முக்கியமான செய்தி என்னன்னா, வேளாண் புரட்சி என்று ஒன்று பின்னாடி வருது. அது எப்போ வருதுன்னா மதியம் 2 மணிக்கு வருது. எப்போ வருதுங்க? மதியம் 2 மணிக்கு வருது வேளாண் புரட்சி. அந்த வேளாண் புரட்சிக்கு முன்னாடி மக்களுடைய வாழ்க்கையிலேயும் அந்த வேட்டையாடிகள் சமூகத்திலேயும் மரணங்கள் நடந்திருக்கிறது. அந்த மரணங்கள் 400 எலும்புக்கூடுகள் எடுத்து ஒரு இடத்துல சோதனை பண்ணி பார்த்துருக்காங்க. 400 எலும்புக்கூடுகள் எடுத்து சோதனை பண்ணி பார்த்ததுல 18 எலும்புக்கூடுகள் தான் என்ன ஆகுதுங்க, வன்முறையினால் அந்த மரணம் நிகழ்ந்திருக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார். அது எப்படிங்கிறது அதெல்லாம் தான் முன்னுரையா சில செய்திகளை உங்களுக்கு சொல்லிட்டு நான் இந்த உரையை சொன்னாங்க. அது கார்பன் டேட்டிங்ல
ஜீனோம் டெக்னாலஜி என்று பின்னாடி மரபணு அறிவியல் முன்னேறிய காலத்தில் இன்றைக்கு ஒரு புதைக்கப்பட்டிருக்கிற ஒரு எலும்பு கூட எடுத்து அந்த எலும்பு கூடுகளில் இருக்கிற அந்த டிஎன்ஏவை சோதனை பண்ணி பார்த்து இவர் மனவளக்கலை பேராசிரியரா அல்ல மண்வெட்டி தொழில் செய்து கொண்டிருந்தாரா, அவர் என்ன செய்து கொண்டிருந்தாருங்கிற ஒரு செய்தியை கண்டுபிடிக்க முடியும். அலுவலகத்தில் வேலை செஞ்சாரா, தொழிற்சாலையில் வேலை செஞ்சாரா, மூளையை கொண்டு அவர் வேலை செஞ்சாரா, உடல் உழைப்பால் வாழ்ந்தாராங்கிற செய்தியெல்லாம் கூட என்ன பண்ணலாங்க, ஒரு டிஎன்ஏவை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க முடியும். இது ஜீனோம் டெக்னாலஜி. இப்போ அந்த டெக்னாலஜி பயன்படுத்தி தான் சொல்றாங்க. ஒரு இடத்துல 400 எலும்புக்கூடுகளை எடுக்கிறாங்க. அதில் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா 18 எலும்புக்கூடுகள் மட்டும்தான் வன்முறையால் மரணம் அடைந்தது. அப்போ பெரும்பாலான மிச்சம் இருக்கிற 300 சுற்றம் மரணம் எப்படி நடந்திருக்குங்க, நார்மலா இயற்கையா நடந்தது. ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி. இன்னைக்கு நம்ம போரில்லா நல்லுலகம் என்று அருட்தந்தையர்கள் வேதாந்திரத்தில் பேசுகிறார். ஏன் போர்னால மக்கள் அழிகிறார்கள், மக்கள் வெள்ளம் அழிகிறது என்று நமக்கு அச்சம் ஆன பேசுகிறோம். ஆனா உண்மை செய்தி என்னன்னு கேட்டா, இன்றைக்கு 800 கோடி மக்கள் இருக்கிறோம். 800 கோடி மக்கள்ல வெறுமனே 5% மக்கள் தான் போர் மரணங்கள், போரினால் இறக்கிறார். இது தகவல். நம்ம பயப்பட வேண்டியது போரை பார்த்து இல்லை. ஆனா அருட்தந்தைகள் போர் பார்த்து பயப்படுவதற்கான காரணம் வேற. ஏன்னா நான் ஒவ்வொரு டாபிக்ல உள்ள போனா இந்த டாபிக் விட்டு வந்ததுனால நான் போரிட்டு மட்டும் காட்டிட்டு வெளியே வந்து விடுகிறேன். வேற ஒன்றும் இல்லை. அருட்தந்தைகள் ஏன் போர் இல்லாத நல்லுலகத்தை காண வேண்டும் என்று சொல்கிறார் என்றால், அறிவியல் முன்னேற்றம் ரூதர்ஃபோர்டு வந்த பிறகு அணுவை ஆராய்ச்சி செய்து அணு பிளப்பு என்பது கண்டுபிடிக்கப்பட்டு அதிலிருந்து அணுகுண்டு தயாரிக்கலாம் என்கிற செய்தி வந்த பிறகு அணுகுண்டினுடைய அழிவு எங்க இருக்குன்னா, ஒரு நொடி, அந்த நொடியில் எடுக்கக்கூடிய முடிவு பல லட்சக்கணக்கான உயிரினங்களை ஒரே அடியாக அழித்து விடக்கூடிய அபாயம் இருக்கு அணுகுண்டுனால. அது ஹீரோஷிமா நாகசாகி. நீங்க பாத்தீங்கன்னா ஹீரோஷிமா நாகசாகில ஒரு வெடிகுண்டு போட்டதுக்கு இந்த ஃபேட் பாய் போட்டபோது, ஃபேட்மேனா போட்டபோது அந்த இடமே தீப்பற்றி தீக்கொழுந்தா இருந்ததை பார்த்து மனம் வந்து போனோம். அது மாதிரி பல பூமி பந்துகளை அழிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அணுகுண்டு இந்த உலகத்துல இருக்கு. எல்லா நாடுகளிலும் இருக்கு, இந்தியா உட்பட, பாகிஸ்தான் உட்பட எல்லா நாடுகளிலும் அணுகுண்டுகள் இருக்கு. போர் என்கிற அந்த மனப்பான்மை இருந்து கொண்டே வந்தால் ஏதாவது ஒரு ஆட்சித் தலைவர் வன்முறை கையில் எடுத்து விபரீதமான ஒரு முடிவெடுத்தா ஒட்டுமொத்த பூமியும் ஒரு நொடியில் அழிந்து விடுகிற அபாயம் இருக்கு. அதனாலதான் போர் இல்லாத நல்லுலகம் வேண்டாம் வேண்டாம், போர் வேண்டாம், போர் வேண்டாம் சொல்றாரு. ஆனா போர் மரணங்கள் என்று அந்த அடிப்படை தகவலை எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல 800 கோடி மக்கள்ல இன்னைக்கு சாவு என்பது 5% மரணங்கள் தான் போர் மரணங்கள். அப்ப எதை பார்த்து பயப்படணும் நாம அப்படின்னு கேட்டா, எதை பார்த்துங்க என்ன எதா சொல்லுங்கள நீங்க, பசி, வறுமை, இதுதான் ஒட்டுமொத்த உலகத்துல உணவு பற்றாக்குறையா. இப்ப நாம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல ஆப்பிரிக்க நாடுகள்ல, எத்தியோப்பியா, நைஜீரியா, அது போன்ற நாடுகள்ல வயிறு ஒட்டி போய் உணவுக்கு இல்லாமல் செத்து போகிறவங்க செத்து கொண்டிருக்காங்க. இப்போ இந்த நேரத்துல இந்த உலகம் அதை கவனிக்கிறதே இல்லை. வள்ளலார் மட்டும்தான் வயிற்று அந்த பசியை என்ன சொன்னாருங்க, பிணி என்று சொன்னார். பசின்னு சொல்லல, வயிற்று பசி என்ன சொன்னாருங்க, பிணி என்று சொன்னார். அவர் சொன்னதுக்கும் காரணம் இருக்கு. ஏன்னா அந்த 1700 1800க்கு பிறகு மிகப்பெரிய தாது பஞ்சம் என்கிற ஒரு பஞ்சம் இந்த இந்தியாவில் ஆட்கொண்டது. அந்த தாது பஞ்சத்தின் விளைவாக என்ன ஆச்சுன்னா, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உணவுக்காக அது ஏதாவது ஒரு விலங்கு சேகரித்து வைத்திருக்கிற உணவு எங்கன்னா தானியம் சேகரித்து அதை எடுத்து சாப்பிடும், கிழங்கு எடுத்து சாப்பிடும், என்ன எலி எடுத்து சாப்பிடும். இப்படி கரையான்களை சாப்பிட்டாலே வேட்டையாடி, இப்போ உணவு இல்லைன்னா அந்த வேட்டையாடுறது அதே கூட இங்கே வந்து தாது பஞ்ச காலத்தில் மக்கள் என்ன பண்ணுங்க, எலியை பிடிச்சு சாப்பிட்டாங்க. இப்பொழுதும் வறுமையில் இருக்கவங்க வயலில் இருக்கிற எலியை பிடிச்சு சாப்பிடுகிறார்கள். அப்படி சாப்பிட்டு கொண்டு அந்த காலம் வந்து அவ்வளவு பெரிய வறுமை. அப்படின்னா யாரும் விருந்தாளிகள் வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க, விருந்தாளிகள் வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதே மாதிரி நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் ஒரு குறைஞ்சா சந்தோஷப்படுவாங்க, இல்லை அந்த உறுப்பினர்களுக்கு உணவு மிச்சம். அப்படி ஒரு வறுமை பின்னாடிய காலத்துல வள்ளலர் அதை பசி பிணி என்று சொன்னார். அதற்காகத்தான் அவர் என்ன பண்ணாரு, அணையா அடுப்பு என்கிற ஒன்றை
ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் அது தொடர்ந்து கொண்டிருக்கு. அது ஒரு வேடிக்கை. அது என்ன வேடிக்கைன்னா, இன்றைக்கு அருட்தந்தை அவர்கள் உழைத்துண்டு வளங்காத்து வாழ வேண்டும் என்று சொல்லுவார். உழைத்துண்டு வளங்காத்து வாழ வேண்டும். இன்னைக்கு நீங்க பாடி போன்ற இடங்கள்ல போய் பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கு சாயந்தரம் 7 மணிக்கு நல்ல டீக்கா பேண்ட் ஷர்ட்லாம் போட்டுட்டு வசூலிப்பாங்க. இது பார்க்கும்போது சிரிப்போம். ஆனால் வள்ளலார் அமைப்புலேயே நான் பேசியிருக்கேன். அந்த துணிச்சல் எனக்கு உண்டு. வள்ளலார் அமைப்பு KK நகரில் போயிட்டு வள்ளலார் ஆரம்பித்த போது பசிப்பிடி என்று ஆரம்பித்த போது பஞ்சம், அன்னைக்கு உணவுக்கு வழி இல்லை, அதனால கஞ்சி தொட்டி ஆரம்பிச்சார். அன்னைக்கு அதனால அணையாடுப்பு ஆரம்பிச்சார். ஆனால் இன்னைக்கும் நீங்க அது ஒரு சடங்காகவே எல்லாரும் காசு போட்டு அரிசி போட்டு மூட்டையை வாங்கி ரோட்டில் போறவங்களுக்கு கொடுத்து போறது. உண்மையில் அவர்கள் உழைத்துண்டு சாப்பிட வேணும். ஒவ்வொருத்தரும் சாப்பிடும்போது அவங்க உழைச்சிருக்கணும். ஆனால் அதை பார்க்கறதுல இன்னைக்கு சாப்பாடு போட்டுருக்காங்க, தப்பு. ஆனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்படி உணவு இல்லாதவர்களும் இருக்கிறாங்க, அவர்களை கவனிக்க வேண்டும். ஆனால் இங்கே நம்ம சிட்டியில் வந்து நீங்கள் போடுற அந்த வள்ளலார் அமைப்புகள் போடுகிற அந்த உணவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த உணவுகளால் பயன்பெறுவர்கள் அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா உழைக்க முடியும், இங்கே கிடைக்கிறது என்பதற்காக உண்கிறார்கள் தவிர தன்னால் உழைக்க முடியாது, தன்னால் பொருளீட்ட முடியாது என்கிற வகையில் வந்து கையெழுந்தவர்கள் அல்ல. கவனத்தில் கொள்ளுங்க. அதனால நான் I am 100% அகேன்ஸ்ட். இந்த அருட்தந்தை அவர்களுக்கு கூட ஒரு மகாலிங்கம் சொல்லாட்சி மகாலிங்கம் வழியாக கேட்டாராம், ஆழியரில் வந்து நாம் வந்து உணவு இலவசமாக போடலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கும் போது அவர் சொன்னாரா, இது மடம் இல்லை, இங்கே உணவு வந்து இலவசமாக போட வேண்டிய அவசியம் இல்லை, இங்கே நம்ம அறிவுக்கு தான், அறிவு பசிக்கு மட்டும் தான் தீனி போடணும், இதுக்கு அவசியம் இல்லைன்னு அருட்தந்தை அவர்கள் அங்கே மிக தெளிவானவர். அவரும் வள்ளலார் வழி வந்தவர் தான், வள்ளலாரோட சீடராக இருந்தவர் தான். வள்ளலார் கருத்துக்களை வாங்கி தான் அவருடைய கருத்துக்களை செம்மைப்படுத்தினார். ஆனால் அவர் அந்த அன்னையாடுப்பை கையில் எடுக்கலை. ஏன்னா அவர் சிந்தனையாளர் தெரியும். அது அந்த காலத்திற்கானது. எந்தெந்த காலத்தோ எவரெவரோ செய்த பழக்கத்தை அப்படியே தொடர்ந்து அதுக்கு பேர் என்னங்க? அதுக்கு பேர் என்னங்க? மூட நம்பிக்கை, மூட பழக்க வழக்கம். அது பேர் மூட பழக்க வழக்கம். அன்னைக்கு செஞ்சாங்கன்றதுனால இது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வேப்ப மரம் இருக்கா, வேப்ப மரத்துக்கு தண்ணி ஊற்றணும், வேப்ப மரத்தை வளர்க்கணும். போயிட்டு அதுக்கு மஞ்சள் கலர்ல துணி கட்டக்கூடாது, மஞ்சளை பூசக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது. அது ஒரு பழக்கமாகி போச்சு. அது அன்றைக்கு அவர்களுக்கு அது பின்னாடி மதம் பற்றி பேச போறேன். இதுல என்னென்ன முன்னு பின்ன வருது, பின்னாடி மதம் வேளாண்மை பற்றியெல்லாம் பிற்பாடு இருக்கிற அந்த கட்டத்தில் நான் பேச இருக்கிறேன். ஸோ இன்றைக்கு என்ன சொல்ல வரேன்னா, போர் மரணங்கள் 5% தான், ஆனால் வறுமையால் தான் மரணங்கள் இருக்கிறது. அன்றைக்கும் அதே நிலை தான்.